நீங்க குலவிளக்குன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் உரிமை தொகையை சொல்லுவோம். நீங்க தாலிக்கு தங்கம் சொல்லலாம், ஆனா தாலி அடிமை சின்னம் அகற்றிய மூவலூர் ராமாமிர்தமோட புதுமை திட்டம் ஆளுங்க நாங்க கீழடி பெருணை நாகரிகம் சொல்லலாம், தர்மாக்கால் அதிமுக ஆட்சின்னு நாங்க சொல்லுவோம். 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். விடியல் பயணம் நிறுத்தினால் அச்சம் வரும். கலைஞர் உரிமை தொகை நிறுத்தினால் அச்சம் வரும். நான் முதல்வன் திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். ஏன் 2.5 கோடி மக்கள் தேடிய மருத்துவத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கும் வரை இன்றும் என்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1, தொழில் முனைவோர்ல நம்பர் 1, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ்ல நம்பர் 1, லெதர் ஃபேக்டரி ஷூ ஃபேக்டரி எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 15 விழுக்காடு இல்ல நம்பர் 1, அதிகமான வேலை வாய்ப்புல கொடுக்கிறது நம்பர் 1, வெளிநாட்டு முதலீடுகளில் நம்பர் 1. அப்ப நம்பர் 1 ஸ்டேட் என்று நான் சொல்லல, எக்கனாமிஸ்ட் பத்திரிகை என்பது தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டேட் என்று ஆய்வை நமக்கு கொடுத்துள்ளது. கண் சிமிட்டுவதற்குள் 5 ஆண்டு முடிவாயிற்று. முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினராக அவரின் குரலாக இங்கே நிற்கிறேன். பல வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நம் சட்டமன்றம் அரங்கேறியது. நீதி கட்சி முதல் திராவிட மாடல் ஆட்சி வரை சட்டமன்ற 100ஆண்டு விழாவை கொண்டாடினோம். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழர் கலைஞரின் படத்தை திறந்து கலைஞர் 100ஆண்டை கொண்டாடினோம். தந்தை பெரியாரின் மாணவன், பேரறிஞர் அண்ணாவின் தம்பி, முத்தமிழின் கலைஞரின் தோழர், பேராசிரியர் பெருந்தகை 100ஆண்டை கொண்டாடினோம். ஆளுநர்கள் வரலாம், ஆளுநர்கள் போலாம், ஆனால் மக்கள் மன்றமே உயர்வானது என்று உலகுக்கு உரைத்த சட்டமன்றத்தில் நாம் கொண்டாடினோம். பேரவைத் தலைவர்களே, ஜனநாயக அடிப்படையில் நம் சட்ட முன்வடிவுகள் ஆளுநாள் தடை ஏற்படும் போது நம் திராவிட மாடல் முதல்வர் சட்ட போராட்டம் நடத்தி நம் சட்ட முன்வடிவுக்கு வெற்றி பெற வைத்த திராவிட மாடல் ஆட்சியை 100ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். இந்த சூழலில் பேரறிஞர் அண்ணாவை நினைவு கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் சட்டமன்றத்தில், ஓராண்டுக்கு முன் ஆட்சிக்கு வந்தேன். தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பல முக்கியமான சில காரியங்களை செய்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்தவர்களுக்கு சிலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா, ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முடியுமா என்று சவால் விட மாட்டேன். உங்களால் முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்து விட்டு வேறவர் இங்க வந்து உட்கார்ந்தால் அண்ணாதுரை கொண்டு வதையற்றலாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணும் போது மக்கள் வெகுகுண்டு எழுவார்கள் என்ற அச்சம் கூடவே வரும். அந்த அச்சம் இருக்கிற வரை இங்கு யார் ஆண்டாலும் அண்ணாதுரை தான் ஆட்சி செய்கிறான் என்ற பொருள். ஆம் தலைவர்களே, பல ஆண்டுகள் கடக்கலாம். ஆனால் இனிமேல் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்பதை மாற்ற நினைத்தால் அச்சம் வரும். ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று கொண்டாடுவதை மாற்றினால் அச்சம் வரும். 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். விடியல் பயணம் நிறுத்தினால் அச்சம் வரும். கலைஞர் உரிமை தொகை நிறுத்தினால் அச்சம் வரும். நான் முதல்வன் திட்டத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். ஏன் 2.5 கோடி மக்கள் தேடிய மருத்துவத்தை நிறுத்தினால் அச்சம் வரும். அந்த அச்சம் இருக்கும் வரை இன்றும் என்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறார் என்ற உலகம் பறைசாற்றும். காத அணி விழா நடத்தினாங்க எதிர்கட்சியினர். நீங்க காத அணி விழாவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டீங்க, விழா கொண்டாடிட்டீங்க. எப்போ கொண்டாடிட்டீங்கன்னா இந்தியா டுடே 7/12/2020 அப்போ வெவ்வேறு மாநிலத்தில் தரவரிசைப்படுத்தினாங்க. அந்த தரவரிசை பட்டியலில்
2020 அதாவது அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் உள்கட்டமைப்பில் 20வது இடம், 5 ஆண்டு செயல்பாட்டில் 19வது இடம், விவசாயத்தில் 19வது இடம், சுற்றுலாத்துறையில் 18வது இடம், உள்ளடக்கிய வளர்ச்சியில் 18வது இடம், தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் 14வது இடம், ஆட்சி நிர்வாகத்தில் 12வது இடம், தூய்மையில் 12வது இடம், சுகாதாரத்தில் 11வது இடம். இது இந்தியா டுடே கொடுத்த ஆய்வறிக்கை. அதே டபுள் டிஜிட் நாங்க 11.12%. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் அதிமுக ஆட்சி. நாங்களும் 20வது புள்ளியில் இருக்கிறோம். நாங்களும் 20வது புள்ளியில் இருக்கிறோம். எதிர்கட்சிகள் குறிப்பேனா வாங்க கொடுக்குற இந்தியா டுடே ஆய்வறிக்கை கொடுக்குறேன். நாங்களும் 20வது புள்ளியில் இருக்கோம். எதில் 20வது புள்ளியில் இருக்கிறோம்னா, நேஷனல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில் தமிழ்நாடு 20வது இடம் 2023. எதுலனா பெண்கள் மேல் உள்ள பாலியல் குற்றங்களில் நம்ம 20வது இடம். முதல் 5 இடம் யார் தெரியுமா இருக்காங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார். உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். இந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 5. ஆனால் தமிழ்நாடு பாட்டம் 5ல இருக்கு. தமிழ்நாட்டு முதல்வரின் ஆட்சி அடிப்படையில் இன்னைக்கு வளர்ச்சி விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1, தொழில் முனைவோரில் நம்பர் 1, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ்ல நம்பர் 1, லெதர் ஃபேக்டரி, ஷூ ஃபேக்டரி எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1. அது மட்டும் இல்லை பேரவைத் தலைவர்களே, உற்பத்தி துறையில், அதாவது ஒன்றிய அரசு கொடுத்த உற்பத்தி துறையில் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டார்ல 15 விழுக்காடு இல்லை நம்பர் 1. அதிகமான வேலை வாய்ப்புல கொடுக்கிறது நம்பர் 1. வெளிநாட்டு முதலீடுகளில் நம்பர் 1. அப்ப நம்பர் 1 ஸ்டேட் என்று நான் சொல்லல, எக்கனாமிஸ்ட் பத்திரிகை என்பது தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டேட் என்று ஆய்வை நமக்கு கொடுத்துள்ளது. எந்த சூழல்ல இதை நாங்கள் பண்ணியிருக்கோம்? கடனை பத்தி சொல்லலான எந்த சூழலை சொல்றோம்? 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு சுமை முன்ன ஆட்சி காலத்தின் சுமையை நாங்கள் தாங்கிக் கொள்றோம் சொல்றோம். கரெக்ட் தான். அது போல தான் உங்களை 7.5 விழுக்காடை பற்றி காலையில் ஒரு விவாதம் நடந்தது. 7.5 இடஒதுக்கீடு எங்கே தெரியுமா வந்தது உங்களுக்கு? 96 2001 முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த 15% ரூரல் கோட்டால தான் 7.5% விழுக்காடு. அப்ப 1 லட்சம் பரவாயில்ல, 1 லட்சம் கிட்டத்தட்ட மாணவர்கள் அந்த நேரத்தில் சமூக பொருளாதார உயர்ந்த நிலையை நான் காட்டுறேன். அப்ப அது 25% யார் மாத்தினா எப்படி சுப்ரீம் கோர்ட் அடிச்சு போட்ட கதை உங்களுக்கு தெரியும். பேரவைத் தலைவர்களே, ஒரு நாடு இன்னொரு நாடு மேல சாங்ஷன்ஸ் பண்ணலாம், பொருளாதார தடை பண்ணலாம். ஆனா ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தில் தாக்குதல் பண்ணலாமா? பொருளாதார தாக்குதல் பண்றாங்க. என்ன மாதிரியான பொருளாதார தாக்குதல் பண்றாங்க? வரிசைப்படுத்தினோம். என்ன வரிசைப்படுத்தணும்னா, நம்ம ஆண்டு அறிக்கையில், நிதிநிலை அறிக்கையில் நம்மளோட அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. அதாவது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையில் 9600 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது நிலுவையில் இருக்கு. ஐஜிஎஸ்டியில் செட்டில்மெண்ட் பண்ணும்போது 1700 கோடி ரூபாய் நம்ம சுமையை தாங்கிட்டோம். நிதி பகிர்வில் நம்ம யதார்த்தமாக வர சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் வழியாக பணத்தை கம்மி பண்ணி 1200 கோடி ரூபாய் டெபிசிட்ல இருக்கு. சமரஸ் சிக்ஷா அபியானில் 3500 ரூபாய் கொடுக்கல. ஜல்ஜீவன் திட்டத்தில் 3100 கோடி கொடுக்கல. உள்ளாட்சி அமைப்புகள் வர வேண்டிய நிதி 2500 ரூபாய் கோடி கொடுக்கல. இயற்கை பேரிடர்களாக 50,000 கோடி ரூபாய் கேட்டோம், வெறும் 1100 கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, செஸ் என்ற முறையில், உங்களுக்கும் சேர்த்து பேசுறேன்னா, செஸ் என்ற முறையில் கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்தப்பட்ட நிதியை எடுத்து 23 விழுக்காடு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாத செஸ் நிதியை கொண்டு போய் அதுக்கு தேவையான நிதி உதவி பண்ணியிருக்காங்களா? இல்லை. இப்போ சுகாதாரத்துறைக்கு ஒரு தரையும் நம்ம தனிநபர் வரி கட்டும் போது 4 விழுக்காடு செஸ் வரி கட்டுறாங்க. ஆனால் 4 விழுக்காடு செஸ் வரியை ஒழுங்காக ஒன்றிய அரசு சுகாதாரத்துறை பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க இல்லை. ஆனால் சுகாதார பட்ஜெட்டோட அளவுகள் குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம எய்ம்ஸ் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட செஸ் என்பது ஒரு ஊழல். செஸ் ஒன்றிய அரசு மாநிலத்திலிருந்து நிதி பகிர்வை, நிதி மேலாண்மை, நிதி வளங்களை கொண்டு போய் சேர்க்கிற விஷயம்தான். நமக்கு தொடர்ச்சியாக 16 நிதி குழு வரும்போது நம் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, செஸ் வரியை அகற்றுங்க சொன்னாங்க, கேட்கல.
50 விழுக்காடு மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு செய்யணும்னு கேட்டார். அவங்க கேட்கல. வளர்கிற மாடுகளை ஏன் தண்டிக்கிறீங்க என்று அளவுகோல் போட்டு கேட்டாரு. ஆனா கொடுக்கல. பாத்தீங்கன்னா பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணிருக்காங்க. என்ன பிரித்தாளும் சூழ்ச்சினா, அண்டைய மாநிலம் நம்ம கேரளாக்கு 20 விழுக்காடு 23 விழுக்காடு அதிகம் நிதி ஒதுக்கீடு, கர்நாடகாவுக்கு 14 விழுக்காடு, ஆனா தமிழ்நாடுக்கு 0.44 விழுக்காடு மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதான் நம்ம மேல நடத்துற பொருளாதார தாக்குதல், எக்கனாமிக் சாங்ஷன். அப்ப இந்த பொருளாதார நெருக்கடி நிலையிலும் நம் தமிழ்நாட்டு முதல்வர் நிதி மேலாண்மையில திட்டங்களை வகுத்துக் கொண்டு இன்னைக்கு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல 3.5 விழுக்காடு கீழே கொண்டு வந்து அடுத்த வருஷத்துக்குள் 3 விழுக்காடு குறையும் என்ற நம்பிக்கையை இந்த நிதியில இருக்க கொடுத்திருக்கு. அப்ப தீர்வு என்ன? தீர்வு என்னன்னா, அதுக்கு தீர்வை இன்னைக்கு காலையில் கொடுத்தார் தமிழ்நாட்டு முதல்வர். என்ன தீர்வுனா, உண்மையான மாநில சுயாட்சி அமைய வேண்டும், கல்வியும் சுகாதாரம் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும், பொருளாதார சுய நிர்ணயம் வேண்டும் என்று ஒரு அருமையான ஆய்வறிக்கையை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு காணிக்கையாக செலுத்தினார். பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற நடவடிக்கைகள் அப்ப நம்ம ஒவ்வொரு தரையும் நம்ம தொகுதி சார்பாக கோரிக்கை வைப்போம், அது இயல்பு. ஆனால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் 1000 விளக்கு தொகுதியில் இன்னைக்கு பல கணக்கான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கார் தமிழ்நாட்டு முதல்வர். எடுத்துக்காட்டாக நகராட்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அளவுக்கு கழிவுநீர் கால்வாய் மாற்றி 3 பம்பிங் ஸ்டேஷன் போட்டிருக்கோம். 1000 வீடுகள், 1000 புதிய குடியிருப்பு வீடுகள் கட்டி முடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு முதல்வர் 2ஆம் தேதி திறக்கிறாங்க. சர்வதேச பாக்ஸிங் ஸ்டேடியம் நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அது மட்டுமில்ல, 7 ஜிம் கட்டி முடிச்சிருக்கோம். அது மட்டுமில்ல, இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, புதுப்பொலிவுடன் அண்ணா மேம்பாலம், புதுப்பொலிவுடன் வள்ளுவர் கோட்டம் என்று 550 பணிகளை நிறைவு செய்து அந்த பணிகளை சட்டமன்ற குறிப்பில் ஏற்றுத்தருமாறு நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நன்றி தெரிவித்துக்கிறேன். பேரவைத் தலைவரே, நம்மளோட கடலூர் அஞ்சலை அம்மாளோட பேத்தி வந்திருக்காங்க சட்டப்பேரவைக்கு. அவங்க தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கடலூர் அஞ்சலை அம்மாவுக்கு சிலை வைத்ததுக்காகவும், கடலூரில் தனி விடுமுறை கொடுத்ததுக்காகவும், அண்ணா செனிட்டரி லைப்ரரி போல் கடலூரில் அஞ்சலை அம்மாள் பேரில் ஒரு நூலகம் கட்டினதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறாங்க. அவர் குடும்ப சார்பாக நானும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவரே, இறுதியாக மாபெரும் தமிழ் கனவு கண்டார் நம் பேரறிஞர் அண்ணா. அதாவது தொன்மையான வரலாறு தமிழர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் நவீன தன்மையோட தமிழர்கள் வலம் வர வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேள்வீர் என்று. ஆமா, கீழடையும் பெருணையும் உருவாக்கி இன்னைக்கு வரும் காலம் இளைஞர் மாணவர்கள் கிட்ட செயற்கை நுண்ணறிவு கொடுத்த லேப்டாப் வழங்கியவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர். உண்மைதான், நீங்க குலவிளக்குன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் உரிமை தொகை சொல்லுவோம். நீங்க தாலிக்கு தங்கம் சொல்லலாம், ஆனா தாலி அடிமை சின்னம் அகற்றிய மூவலூர் ராமாமிர்தமோட புதுமை திட்டம் ஆளுங்க நாங்க கீழடி பெருணை நாகரிகம் சொல்லலாம், தெர்மாக்கால் அதிமுக ஆட்சின்னு நாங்க சொல்லுவோம். சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.